இது எதை பற்றினா வயநாடை பற்றி தான் பேச போகிறோம். இன்றைக்கி வயநாடு அப்படின்னு பார்த்தாலே நியூஸை பார்த்தாலே அதுதான் போயிட்டுருக்கு. பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்க்கும்போதுலே நம்மளை அறியாமலே அழுக ஆட்டோமேட்டிக்காக வந்தது. ஏதோ அடுத்தவங்கன்னு நினைக்காம ஸோ அவங்கெல்லாம் நம்ம ஒரு உறவு மாதிரி தோணுது. அவ்வளோ ஒரு அழுக மட்டும்தான் நமக்கு வருது. யாருமே நினச்சி கூட பார்த்துக்க முடியாது இது ஒன்று வந்துட்டு. ஆனால் நம்ம படத்தில் தான் பார்த்துருக்கோம். அப்போ அஜித் சார் படத்தில் அந்த அத்திப்பட்டி கிராமமே இல்லை அப்படிங்கிறது வந்து நம்ம படத்தில் தான் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ரியலாகவே வந்துட்டு ஒரு 3 கிராமம் வந்துட்டு இல்லாமல் போகிறது வந்துட்டு ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். இதெல்லாம் விட என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு பணம் இருந்தால் பரவாயில்லைங்க. 1 2 ஆச்சு, 2 3 ஆச்சு. இப்போல்லாம் ஒரு இடத்துல தோண்டுனா 10 12 அந்த மாதிரி தான் வந்துட்டு அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, மொத்தமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட வந்துட்டு ஃபுல்லாக எடுத்தால் கூட பரவாயில்ல. ஒரு பாடியை வந்துட்டு ஒரு கை இல்லை ஒரு கால் இல்லை பாதிக்கு மேலே அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஸோ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு புரியும், இந்த மழை வெள்ளம் வந்தால் எவ்வளோ கஷ்டப்படுவோம்னு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா வருஷமே நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். அந்த வெள்ளம் வந்தால் நம்ம எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோங்கிறத வந்துட்டு நம்ம எல்லா வருஷமே அனுபவிச்சுட்ருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு நம்ம அனுபவிச்சுருக்க மாட்டோம். பார்க்குறப்பே ரொம்ப கொடுமையாக இருக்குது. அதெல்லாம் விட இன்றைக்கி அந்த ஆர்மி இறங்கி வந்துட்டு அவங்க இருக்கிறவங்கள காப்பாற்றுறத விட இல்லாமல் போன ஒவ்வொருத்தவங்களையும் தேடி, அதாவது சாப்பிடாம கரண்ட் இல்லை எதுவும் இல்லை, அவ்வளோ சூழ்நிலையிலையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க தேடிட்டு இருக்கிறப்போ அவங்கள பார்க்குறப்போ நம்மெல்லாம் என்னடா பண்ண போகிறோம். அவங்களும் மனுஷங்க தான், பட் அவங்க இந்த அளவுக்கு இறங்கி பார்த்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம வெறும் டிவியில் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். இதை நம்ம ஒன்றுமே பண்ணலை. ஆனால் யோசிச்சு பாருங்கள், சென்னையில் இருக்கவங்க நம்மளும் இதே தான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஃபேஸ் பண்ணுறப்ப நமக்கு யாராவது சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா, நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்க. ஆனால் நமக்கு இந்த அளவுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நிலமை இந்தளவுக்கு வந்தது. பட் நமக்கு வீடோ பொருளோ அந்த ஒரு இது போகும். பட் நம்ம சேஃபாக இருப்போம், எங்கேயாவது சேஃபாக இருப்போம், அப்படி தான் இருந்திருக்கும். பட் இது வந்து அந்த கிராமமே இல்லாமல் போனது வந்துட்டு ரொம்ப கொடுமையாக இருக்குது. அதை விட அவங்க சொந்தங்களை தேடி வெளியூரில் இருந்தெல்லாம் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அவங்களோட முகத்தையாவது பார்த்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சாப்பிடாம அவங்க அழுகிறதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அடையாளமே பார்க்க முடியல. அடையாளமே தெரியாமல் தான் அந்த ஒரு பாடி வந்து வருது. அவங்க அந்த அடையாளத்தை எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க போட்டிருக்க அந்த ரிங்கோ இல்லை அவங்க காதில் போட்டிருக்க கம்மல் கொலுசோ அந்த மாதிரி வச்சு தான் அடையாளமே பார்க்குறாங்களே தவிர ஃபேஸை வச்சு அடையாளம் பார்க்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு கொடூரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப அவங்க சொந்தக்காரங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு யோசிச்சுருக்காங்க. அந்த நியூஸ் எல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ வலியாக இருக்குது, நமக்கு இவ்வளோ வேதனையாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் விட எல்லாத்தையும் இழந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஸ்கூலில் இருந்துட்டு கொடுக்குற சாப்பாடு அதை தான். ஆனால் ஒன்றுமே கிடையாது. இப்போ அவங்கக்கிட்ட அவங்க சம்பாதிச்சது எல்லாமே போயிடுச்சு. இருக்கக்கூட இடம் இல்லாத அளவுக்கு இப்போ ஆகிட்டாங்க. ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அடுத்த வேளை சாப்பாடாக இருக்கட்டும், இப்போதைக்கு அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. யாராவது கொடுத்தா தான் உண்டுங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இன்னும் அவங்க சொந்தத்தெல்லாம் இழந்துட்டாங்க. ஒரு வீட்டில் 10 பேரில் 9 பேர் இறந்துட்டாங்க. அது ஒருத்தர் மட்டும்தான் உயிரோடு இருக்கார். அவங்களாம் யோசிச்சுப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் தயவுசெய்து முடிஞ்சவரை எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்கள். இதை ஒரு நியூஸாக பார்க்காம அங்கே இருக்கிறவங்க பர்சனலாக நம்ம சொந்தமாக நினச்சி பார்த்தோம்னா கண்டிப்பாக ஏதாவது ஹெல்ப் நம்மளும் பண்ணலாம். நீங்களும் தயவுசெய்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். ஆனால் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒன்றே ஒன்று, ஸோ இந்த நிலமை நமக்கு இந்த அடுத்த டிசம்பர் வரப்போகுது. நம்மளும் ஃபேஸ் பண்ண தான் போகிறோம். ஏன்னா இயற்கையிலேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம எங்கே எப்படி வேணாலும் தப்பிச்சலாம், ஆனால் இயற்கையிட்ட மட்டும் தப்பிக்கவே முடியாது. நம்ம சேர்த்து வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது இல்லைங்க. சேம் வயநாடே எடுத்துக்கோங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று சேர்த்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், இருக்க இடம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல்
நிறைய பேர் சொந்தங்களையே இழந்துட்டு தனியாக நிற்கிறாங்க இன்றைக்கி. ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்ம சொல்கிறது அங்கே உள்ள ஆரம்பிப்போம். ரெண்டாவது, நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் உள்ளே இறங்கியிருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நினச்சி தான் இப்போ நம்ம வந்துட்டு, ஏன்னா அவங்க உயிரும் சேஃபாக இருக்கணும். ஸோ எதையுமே பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்சது, நம்ம அங்கே போக முடியாது, பட் இங்கேருந்தே வந்துட்டு நம்மளால் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை ஏதாவது பண்ணுங்க. ரொம்ப இல்லைங்க, ஒரு 100 200 உங்களால் என்ன முடியுதோ அதை வந்துட்டு எப்படி சேர்க்கணுங்கிறத பார்த்து அந்த மாதிரி கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. இல்லை இந்த நியூஸை பார்க்காதவங்க, இல்லை இதை பற்றி அதிகமாக தெரியலனா தயவுசெய்து டிவியோ இன்றைக்கி யூடியூப் சேனலோ எடுத்து பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கே புரியும் அதோட வலி என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சுக்க முடியும். பாருங்கள், நீங்களும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா எல்லாருக்குமே நம்ம இப்படி இருப்போமான்னு தெரியாது. ஸோ இருக்கிறது ஏதாவது ஹெல்ப் பண்ணி அவங்களையும் நம்ம சேவ் பண்ணணும். தேங்க்யூ.